வணக்கம் பட்டாம்பூச்சிஸ். அடுத்து வருவது காதோடு ஒரு கதை. கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு. சிறுகதைகள் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். பல சிறுகதைகள் படிக்கும்போது ரொம்ப மனதுக்கு உற்சாகமா இருக்கும். ஆனா பலருக்கு அந்த சிறுகதைகளை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்காக காதோடு ஒரு கதை பகுதியில வருகிற கவிஞர், பேச்சாளர், பேராசிரியர் முனைவர் பாரதி கண்ணம்மா அவர்கள். வாங்க நேயர்களே, கதையை கேட்கலாம், ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிஞர் பாரதி கண்ணம்மாள். பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கும் காதோடு ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் வாசிக்க இருக்கும் கதையின் பெயர் கிழிஞ்சப்பை. இந்த கதையை எழுதியிருப்பவர் எழுத்தாளர் முத்து விஜயன் அவர்கள். வாங்க நேயர்களே, கதைக்குள்ள போகலாம். அந்த அம்மாவோட கணவன் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகியிருந்தாரு. துணைக்கு அந்த அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு 3 மகள்கள், 1 மகன். அவன் தான் கடைசி. அவன் தான் இப்ப அவங்கள கவனிச்சிட்டு இருக்கான். 3 மகள்களையும் கட்டி கொடுத்தாலும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து இங்கனக்குள்ளதான் கிடக்குதுக. அவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். இப்பயும் 1 வா கஞ்சி குடிக்கிறதே அவன் ஊத்துறதுனாலதான். பெத்தவங்களுக்கு கஞ்சி ஊத்துறது பிள்ளைகளோட கடமை தான். இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளால அது செய்ய முடியறது இல்ல. ஆனா இவனுக்கே சரியான வேலை இல்லை. அதுக்கு நடுவுலையும் பெத்தவங்களையும் அக்காமார்களையும் நல்லா பார்த்துக்கிட்டான். அக்காமாருங்க லேசுப்பட்ட ஆளுக கிடையாது. ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கொண்டாந்துகிட்டே இருப்பாளுக. இவன் தான் பொறுமையா சமாளிப்பான். ஆனா இவனை மாசமானப்ப அந்த அம்மா இருந்த சூழ்நிலைய நினைச்சாக்க கண்ணுல தண்ணி கோத்துருச்சு. ஒரு திருட்டு பண்ணுன பொம்பளைய மனசார வாழ்த்த முடியுமான்னு இப்ப நினைச்சா வாழ்த்த தோணுச்சு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரேஷன் கடையில நாள் பூரா வரிசையில நின்று அரிசி வாங்கிய அந்தப்ப பை கிழிஞ்சி அரிசி ரோடெல்லாம் கொட்டி போச்சு. அதை அள்ளிட்டு வந்து 1க்கு 3 தடவை புடைச்சி கழுவி சமைச்சு சாப்பிட்ட காலம் அது. கையில காசை பார்க்க முடியாது. வேலை ஒழுங்கா இல்ல அவளோட புருஷனுக்கு. நாளை தள்ளுறதே ரொம்ப கஷ்டம். அப்ப ஏற்கனவே 2 பொண்ணுக. அதுல அவளோட வீட்டுக்காரரு கதி கலங்கி கோயிலா போய் ஆம்பளை புள்ள வேணும்னு தவம் இருந்தாரு. அப்ப 3ஆவதா இவ மாசமானா. என்ன புள்ள பிறக்குமோன்னு கவலைப்பட்டு அதுவும் பொண்ணா போச்சு. 1 வருஷத்துல அவ திரும்ப மாசமானா. அப்ப அதுவும் பொண்ணா போயிருச்சுன்னா கஷ்டம்னு எல்லோரும் பயமுறுத்தினாங்க. ஆரப்பாளையம் கிராஸ் ரோடுல ஒரு அம்மா அப்பெல்லாம் இதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் கலைச்சிடுறதுன்னு அந்த அம்மா முடிவெடுத்துச்சு. போய் பார்த்தப்ப வார செவ்வாய்க்கிழமை வந்து பாருன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. இந்த அம்மா அதுக்குண்டான காசு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புச்சு. அப்ப போறோம், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு கிளம்புச்சு. கோயில்ல முருகன்கிட்ட போய் நல்லபடியா வேலைய முடிய வேலவனை வேண்டிக்கிட்டு வந்து பஸ் ஏறிடுச்சு. அங்க இருந்து பெரியாருக்கு 5ஆம் நம்பர்ல ஏறி வந்து இறங்கி ஒரு காப்பி தண்ணிய சாப்பிட்டு புட்டு ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பஸ் ஏறிச்சு. ஏறும் போதே ஒரு பொம்பளை சீட்டு பிடிக்கிறதுல தகராறு பண்ணுச்சு. பஸ்ல இடிச்சுக்கிட்டு ஏறி மாப்பாளையத்துல இறங்கிடுச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கி ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க பணம் கட்ட சொன்னப்பதான் தெரிஞ்சது பணப்பைய கத்தரி போட்டது. பை அடிபாகத்துல வெட்டி உள்ளார இருக்கிற காசை எடுத்திருக்கிறாங்க. மாப்பாளையத்துல இறங்கின அந்த அம்மா தான் சோழி பார்த்திருக்கணும். இப்ப வெறுங்கையா போச்சு. 10 பைசா கையில இல்ல. ஆஸ்பத்திரியில பணம் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னுட்டாக. இந்த பணமே அடகு கடையில பானையை அடகு வச்சு கொண்டாந்த பணம். திரும்ப பணம் புரட்டுறது ரொம்ப கஷ்டம். சோகமா நடந்து வீடு வந்து சேர்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு இந்த அம்மா. இருக்கிற கஷ்டத்துல இப்படி ஆகி போச்சேன்னு. அப்ப அவளோட அம்மா வந்திருந்துச்சு. அது சொல்லுச்சு, ஒருவேளை முருக கருவை கலைக்க வேணாமோன்னு சொல்றாரோ என்னமோ, எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுதுன்னு சொல்லிச்சு. இவளுக்கோ 4ஆவதும் பொம்பளை பிள்ளையானா நடுத்தருவுக்கு வந்துருவோமேன்னு பயம். சரி, கோயில் வீட்டுல பூக்கட்டி பார்ப்போம்னு போய் போட்டு பார்த்தா கலைக்க வேணாம்னு வந்துச்சு. அடுத்த 7 மாசத்துல ஆம்பளை புள்ள இவன் பிறந்தான். பணத்தை திருடிட்டு போன அந்த பொம்பளைய மனசார வாழ்த்துனா இவ. அப்படி முருகனே வந்து பெற சொன்ன மகன் இவன்.
அதான் இப்படி பொறுப்பா இருக்கான். நல்ல வேளை அன்னைக்கு பணம் காணாம போகாம இருந்தா இவன் கருவிலேயே கலைஞ்சிருப்பானேன்னு நினைச்சதும் கண்ணு கலங்கிடுச்சு அந்த அம்மாவுக்கு. மீண்டும் அந்த முருகனை கும்பிட்டா புருஷனுக்காக கண்ணீரோட காப்பாத்த சொல்லி. என்ன நேயர்களே, கதையை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது காதோடு ஒரு கதை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் முனைவர் பாரதி கண்ணம்மா அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா அம்மனி வந்ததுல இருந்து இப்படி உருன்னு விட்டத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறியாமா? நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அது என்ன புத்தகம் சொல்லுங்க. ஓ அதுவா, நம்ம கவிஞர் பேராசிரியர் அம்மாவிய நான் நளினி தேவி அவங்க எழுதின என் விளக்கில் உன் இருள்ங்கிற ஒரு கவிதை புத்தகம் ஜாமி. ஓ, நம்ம நளினி அம்மாங்களா? சரி சரி சரி. ஆமாம்னியோ, 30 வருஷத்துக்கு மேல தமிழ் பேராசிரியரா வேலை பார்த்துவீங்க. இவங்க புத்தகத்துல தமிழ் மாணவர்களோட வளர்ச்சிக்கு அம்மாவிய உன்னி நிறைய பாடுபடணும்னு அவ்வளவு அழகா நம்ம கவிஞர் வைரமுத்து ஐயாவுங்க அதுல எழுதியிருப்பாங்க. வாழ்த்துறையில ஜம்முன் இருக்கும் ஜாமியோ. ஓ அப்படிங்களா? அப்ப அந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சே ஆகணுங்கண்ணா. ஆமாங்க, இதை கேக்குற நீங்களும் வாய்ப்பு இருந்தா அம்மாவிகளோட புத்தகத்தை வாங்கி படிச்சு போடுங்க. போடுறா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.